எப்போதும் இறையும் மறவாது, சிறிது பொழுது கூட மறவாது சிவனார் திருவடியை நினைப்பவர் அல்லவா சித்த நிலை தெரியாத திருநாவலூர் மன்னர். ஆகவே தமது திருவடியையே நினைக்கின்ற தமது திருத்தொண்டருக்கு அந்த திருவடியே சூட்ட வேண்டும் என்று திருவுள்ளம் பாலிக்கின்றார் ஈசன். அதிகை வீரட்டானத்து ஈசன். அது கண்டு வீரட்ட தமந்தருளும் அங்கணரும் முதுவடிவின மறையவராய் முன்னொருவர் அறியாமே பொதுமடத்தில் உட்புகுந்து பூந்தாரான் திருமுடி மேல் பதுமமலர் தாழ் வைத்து பள்ளி கொள்வார் போல் பயின்றார். இறைவருக்கு இயல்பான வேடம் முது வடிவின மறையவர், கிழவேதியர். அந்த வேடத்தோட சுற்றி செறிந்து காணப்படுகின்ற பரிசனங்கள் பக்தர்கள் அவர்களுக்கு நடுவர தாமும் பள்ளி கொண்டு தமது திருவடியை சுந்தரர் திருமுடி மீது சூட்டுகின்றார். பாருங்களேன், அப்பரை நினைச்சு ஊருக்குள்ள நுழையல. ஏதோ அப்பர் நேத்திக்கு வாழ்ந்து தொண்டு பண்ணாரா? 40 ஆண்டு காலத்துக்கு மேலாக அவர் திருத்தொண்டு புரிந்து நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி புகழூரில் ஆண்டரசு அன்னலார் சேவடிக்கு அமர்ந்திருக்கின்றார். 40 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பருடைய திருக்கரம் பட்ட இடம் திருவுழவாரம் திருப்பணி செய்த இடம் என்று கருதி 40 ஆண்டுகள் கழித்து வருகின்ற நாம் அந்த அப்பருடைய புனித திருக்கரம் பட்ட இடத்தை மிதிக்கலாகாதுன்னு ஒருவர் கருதினா அது சாமானியமான பக்தியா? இந்த அளவா குரு பக்தி செய்ய முடியும்? இத்தனைக்கும் சுந்தரரும் ஞான பரமாச்சாரியார் தான் அப்பரை போல அடுத்த நிலையில வைத்து துதிக்க பெறுபவர். ஆனா எந்த மாதிரி வாழ்க்கை வழிகாட்டுறார் பாருங்க. ஆச்சாரியார்களை அணுக வேண்டிய முறையை சுந்தரர் அந்த அடிமைத்திறத்தை விளக்க வந்த ஆச்சாரியார் அல்லவா? ஆகவே அடிமைத்தரத்தை நன்கு விளக்கி செல்வதை நாம் கவனிக்க வேண்டும். பல ஆண்டுகள் முன்பு திருப்பணி அப்பர் செய்த இடத்துல பாதம் பதிக்கல் ஆகாது. ஊர் எல்லையில தங்குறார். அப்போ இறைவர் இவருக்கு கொடுக்கக்கூடிய பரிசையும் காணலாம். இந்த அளவு நீ அப்பரை கும்பிட்டியா? அப்பன் கூட திருநாவுக்கரசன் கூட வேண்டி வேண்டி கேட்டு பெண்ணாகடத்துல கேட்டார், திருச்சத்திமுற்றத்துல கேட்டார். பிறகு வாவாவென்றே நல்லூருக்கு வரவழைத்து அங்கே அவருக்கு அந்த அருள் பாதம் சூட்டுகின்றார் நல்லூர் ஈசர். கேட்டு அப்பர் பெற்ற திருவடியை கேளாது சுந்தரர் பெறுகிறார் அப்பரை கும்பிட்டு. நாம் ஒரு பாடம் கற்கின்றோம். திருநாவுக்கரசரை இதுபோல கும்பிட பழகி முன் வருவோம் என்றால் ஈசருடைய திருவடி சூட்டல் நமக்கும் கிடைக்கும் எனும் நம்பிக்கையோடு